ரெண்டு குணம் இருக்குது. ஒண்ணு மென்மையான குணம், இரண்டாவது இரக்க குணம். தன் அடியார்களும் இந்த மென்மையான குணத்தோடும் இரக்கமான குணத்தோடு ஒருவருக்கொருவர் பழகுவதையே அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்துல இந்த விஷயத்தை கூறியதை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ அடுத்து பின்னாடியே சொல்றாங்க, யாரிடத்துல மென்மையான குணம் இருக்குதோ, மென்மையான குணமுடையவராக எவர் ஒருவர் வாழுகின்றாரோ அல்லாஹு தஆலா அவரை சோதிக்க மாட்டான் என்பதாக சொல்றார். யாரிடத்துல மென்மையான குணம் இருக்குதோ எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு சிரமத்தை இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலையும் தரமாட்டான். யாரிடத்துல மென்மையான குணம் இருக்குதோ எல்லாம் வல்ல இறைவன் அவரின் மீது கடுமையான சுமைகளை சுமத்த மாட்டான். யாரிடத்துல மென்மையான குணமும் இரக்க குணமும் இருக்கின்றதோ, இந்த ரெண்டு குணமும் இருக்கக்கூடியவரை